கம்யூனிகேஷன்னா என்ன? கம்யூனிகேஷன்னா பேசுறது கிடையாது. கம்யூனிகேஷன்னா பேசுறதுதான்னு நம்புறது நம்மளுடைய மிஸ்டேக்கா இருக்கு. கம்யூனிகேஷன் அதை கடந்த விஷயம். அது ஒரு கருவி, அது ஒரு டூல். அதை எப்படி பயன்படுத்தணும்னு நிச்சயமா ஒரு நபர் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோல கம்யூனிகேஷன் எதற்காக இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அத்தாரிட்டி வாய்ஸ். என்னுடைய பெயர் ராஜா. நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் மென்டாரா இருக்கேன். என்னுடைய டீம்ல இதுவரை 23 மக்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம 14 ஸ்பீக்கரை உருவாக்கி இருக்கோம். ஒரு நபர் கார்ல போய்கிட்டு இருக்காரு. போற வழியில அந்த காரோட ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் காரை ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு மெக்கானிக்கை வர சொல்றாரு. ஸோ மெக்கானிக் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் சிரிக்கிறாருன்னா, உங்கள்ட்ட தான் வண்டிக்கு பின்னாடி ஸ்டெப்னி வச்சிருக்கீங்களே, ஒரு ஸ்பேர் டயர் வச்சிருக்கீங்களே, நீங்களே அதை மாத்திருக்கலாமே. அது மாதிரி அவரு கேட்டு சிரிக்கிறாரு. கேட்ட உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் அந்த நபருக்கு வந்து ஸ்டெப்னி, இந்த பின்னாடி உள்ள ஸ்பேர் டயருங்கிறது இந்த மாதிரி ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எடுத்து நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்போ அது போல நம்ம லைஃப்ல யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட உள்ள ஒரு கருவி, ஏதாச்சும் ஒரு டூல் இருக்கு. அது ஒரு ஸ்கில்லா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளா இருக்கலாம். அந்த ஒரு ஸ்பேர் டயர் மாதிரி அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எதுக்காக அது இருக்குன்னு ஒருவேளை தெரியலைன்னா கண்டிப்பா நம்ம அதை பயன்படுத்த போறது இல்லை. கண்டிப்பா நம்ம நேரத்தை வீணாக்க தான் போறோம். கண்டிப்பா நம்ம ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ண தான் போறோம். அது போலதான் கம்யூனிகேஷனும். கம்யூனிகேஷன்னா எதுக்காக இருக்குன்னு எந்த ஒரு நபர் புரிஞ்சுக்கிறாரோ நிச்சயமா அவர் மட்டும்தான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை அவர் உருவாக்குவாரு. தன்னுடைய கம்யூனிகேஷன் மூலமா அவருக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வராது. அப்போ கம்யூனிகேஷன் எதுக்காக? கம்யூனிகேஷன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் மேக்கிங் பிரிட்ஜ், பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் பாலம். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள மனிதர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பயங்கள் இருக்கு, ஏதோ தேவைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு உள்ள விஷயங்கள் என்னன்னு இன்னொரு நபரால் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த நபர் கூட ஒரு சுமூகமான உறவை எடுத்துட்டு போக முடியும். அவருக்கு என்னதான் தேவைப்படுது, அவர் யாரா இருக்காரு, என்ன நினைக்கிறாருன்னு ஒரு நபரால புரிஞ்சுக்கவே முடியலன்னா கண்டிப்பா இவர் மூலமா இவருக்கு பிரச்சனைகள் வரும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா நெகட்டிவா தான் போகும். எப்பயுமே டெய்லி அவங்களுக்குள்ள சண்டை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல யார் யார் கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு? ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம் இருக்கா? ஒய்ஃப் கூட ப்ராப்ளம் இருக்கா? நண்பர்கள் கூட ப்ராப்ளம் இருக்கா? உங்க லவ்வர் கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கா? அடிக்கடி நீங்க உங்களுக்கு பேச்சுவார்த்தை தகராறு வந்துகிட்டே இருக்கு, மாத்தி மாத்தி திட்டிக்கிறீங்க அப்படின்னா, எமோஷனலா ஆயிட்டே இருக்கீங்கன்னா, இங்க அடிப்படையான விஷயம், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த அதர் ஹியூமன் பீயிங். உங்களுக்கு இன்னொரு நபரை புரியல பாஸ். டீப் லெவல்ல, அவருடைய சப்கான்சியஸ் லெவல்ல அவங்க யாரா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியல. அது புரியாம இருக்கிறதால தான் உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வருது. உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன வேண்டும், அவங்களுக்கு எது பயம், எது வேண்டாம்னு நினைக்கிறாங்க, எது வேணும்னு நினைக்கிறாங்க, எதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நீங்க ரியலா டீப்பா யோசிச்சு அதை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள மேஜரா அந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரப்போறது இல்லை. ஸோ கம்யூனிகேஷன்ங்கிறது இந்த மனிதனுடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்கும் ஒரு மனிதனுடைய தன்னுடைய தேவைகளை பத்தி இன்னொரு நபர்கிட்ட வெளிப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு கருவிதான். நீங்க கம்யூனிகேஷனை இனிமே எப்படி பயன்படுத்த போறீங்க? வெறுமனே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா, அல்லது ஒரு நபருடைய தேவைகளை புரிந்து கொள்ள கான்வர்சேஷன் மேக் பண்ண போறீங்களா? உங்களுடைய தேவைகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கான்வர்சேஷன் மேக் பண்ண போறீங்களா? த பவர்ஃபுல் கம்யூனிகேஷன், த ரியல் கம்யூனிகேஷன் இஸ் இதுதான். ஒரு 2 பர்சனுக்கு இடைப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் தான் கம்யூனிகேஷன். சிம்பிளா நம்ம அழகா சொல்லிடலாம், கம்யூனிகேஷன் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் 2 people, அல்லது கம்யூனிகேஷன் இஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் த 2 minds. இந்த 2 மைண்ட்னா 2 மக்கள் மட்டும் கிடையாது, ஒரு நபருக்கும் ஒரு குழுவிற்கும் இடைப்பட்ட ஒரு கனெக்ஷனுமே கம்யூனிகேஷன் சொல்லலாம். அப்போ கம்யூனிகேஷன் வச்சு நீங்க, அதாவது பேசாதீங்க, மற்றவங்க கூட கனெக்ட் ஆக ஆரம்பிங்க, மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லவும் ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்களால நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும். உங்களது நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேல்யூபிளாக தெரிஞ்சா சாட் பாக்ஸில் அதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பவர்ஃபுல்லான வீடியோஸ் நான் கண்டிப்பாக இந்த சேனல்ஸில் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கம்யூனிகேஷன் பற்றி, பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றி அண்ட் பீப்புள் ஹேண்ட்லிங் பற்றி நிச்சயமாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னுடைய டீப்பான இன்சைட்ஸையும் ஹை வேல்யூபிள் கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்
மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, தனக்கு தலைவன் உலகிற்கும் தலைவன். தேங்க்யூ.